நெருப்பில் இருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. நீங்க ரிச்சர்ட் சாரோட ஒர்க் பண்றபோது அஜித் சாரை பார்த்திருக்கீங்களா? எனக்கு அவரை பார்க்கும்போதே லைட்டாவா அப்படியே இருக்காங்க. மோகன்ஜி அவர்களோட படம் அப்படின்னும் போதே கூட ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அவரு முதல்லயே சொல்லிட்டாங்க என்கிட்ட, இதெல்லாம் இருக்கு வெளியில என்ன பத்தி இதுதான் டாக், உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்லுங்க அப்படின்னு. நீங்க வெளியில மீடியால அவரு பேசுற மாதிரி ஒரு ஆளே கிடையாது. இஸ் a very பூக்கின்னு சொல்லுவாங்கல்ல. பூக்கியா? பூக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் மோகன்ஜி அவர்களை பூக்கின்னு சொன்னது வந்து இதுதான் முதல் தடவை. பூக்கினாங்க அவரு. ஒரு போட்டோ ஒன்று வந்து திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ திரௌபதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டானுங்க பசங்க. யாரா இவங்க? எனக்கு அந்த போஸ்டர் ஆக்சுவலி பிடிக்கல. நாங்கள் அடிக்கடி இப்படி ஓப்பனாக பேசிடுவோம். ஓகே, நானும் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் திரௌபதி தேவி. இதெல்லாம் நம்ம மென்டலி ஒன்று யோசிச்சு வச்சு பண்ணது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்குள்ளே போகிறேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை எனக்கு, எதுவுமே இல்லாமல் நான் இதுக்குள்ளே போகிறேன். என்ன வந்தால் என்ன நம்ம பார்ப்போம்னு சொல்லி தான் போனேன் இதுக்குள்ளே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, க்ரூ வந்து பெரிய க்ரூ, ரொம்ப பெரிய க்ரூ. நான் இவ்வளோ பெரிய க்ரூவில் ஒர்க் பண்ணதில்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம். எனக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. வணக்கம் ரக்ஷனா. வணக்கம். நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது ஆக்சுவலாக, வந்து திரௌபதி தேவி வணக்கம். வணக்கம். ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சீரியஸான படம் பண்ணிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு போட்டோ ஒன்று வந்து திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ திரௌபதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. மண்டைய பிச்சுக்கிட்டானுங்க பசங்க. யாரா இவங்க? அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குறீங்க? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுங்க. நான் எப்படி போய் வீடு வீடா போய் தேட முடியும்? கரெக்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மண்டைய பிச்சுக்கிட்டாங்க. யாரா இவங்க? எங்கடா எங்க இருந்தாங்க? அழகா இருக்காங்க, பயங்கரமா. கமெண்ட்ல எல்லாம் வந்து இவங்க ஐடி சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் போச்சு. சோ அந்த அது உங்களுக்கு தெரியாதா இப்படி ஒண்ணு நடந்தது? இல்ல 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 இல்ல, எனக்கு அந்த போஸ்டர் ஆக்சுவலி பிடிக்கல. நாங்கள் அடிக்கடி இப்படி ஓப்பனாக பேசிடுவோம். ஓகே. பட் ஆமாம், நிறைய ஆக்செப்டன்ஸ் இருந்துச்சு அந்த போஸ்டர் இதுமா. ஆனால் யாருக்குமே தெரியாது இது நான் தான். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கே இது தெரியலையா நீங்க தான்? இல்லை இல்லை இல்லை, நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இது நீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட பேர் சில போஸ்டர்ஸில் போட்டிருந்துச்சு, ஒரிஜினல் நேமு. சிலதுல திரௌபதி தேவி மட்டும்தான் போட்டிருந்துச்சு. ஸோ யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல நான் தான். ஸோ அந்த போஸ்டர் பிடிக்காம போகிறது வேற ரீசன்ஸ் இருக்கு. லைக் எனக்கு என்னமோ அதோட லுக் வேற. போஸ்டர் அப்படியே கெத்தா அப்படி நின்னுட்டு இருப்பீங்க. கெத்தா எதுவுமே ஒரு இது இருக்கும்ல. ஓகே, ஒரு ஃபயரா அப்படி. அதுதான். ஸோ உங்களுக்கு வேணா அது பிடிக்காம போயிருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. திரௌபதினு ஒரு படம் 2 வருது, அதுல பாத்தீங்களா அந்த கேரக்டர் போட்டிருந்தாங்க, பயங்கரமா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க, கண்ணு நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் சத்தியமா நான் சொல்லலைங்க, உண்மையிலே கமெண்ட் சத்தியமா கமெண்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். அவங்களாம் சொன்னதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கிறேன். இது எப்படி கேட்கும் போது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த போஸ்டர் ரொம்ப இதாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு உங்களோட படங்களை வந்து க்ளோஸா பாக்குறதுனால தெரியுது. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணு கேரக்டரா அப்படி ஃபீல் ஆகும் மனோஜ் சார் பண்ண படத்துல. அடுத்து மருதம்ல அப்படியே ஆப்போசிட் ஒரு அம்மாவா கொஞ்சம் அது ஒரு ஏஜ்டு கேரக்டரா வரும். டப்புன்னு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர். இது என்ன நீங்க வேணும்னு அந்த மாதிரி கேக்குறீங்களா? நான் இந்த மாதிரி தான் வெரைட்டியா கொடுப்பேன் அப்படின்னா, இல்ல உங்களை தேடி அந்த மாதிரி வருதா? என்னை தேடி வருதுதான். பிளஸ் நான் எடுக்கிற சாய்ஸஸும் தான். இப்போ நிறைய ஸ்கிரிப்ட்ஸு சேம் டைப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் பண்ண படத்துலேயே வந்து சிமிலர் டைப்ஸ் வந்திருக்கு, ஸ்டோரிஸ் வந்திருக்கு, சில வித்தியாசமான ஸ்டோரிஸும் வந்திருக்கு. ஆனால் நான் சூஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கணும், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். சும்மா வந்து பண்ணிட்டு போகிறது விட்டுட்டு அந்த ஸ்டோரிக்கு ஒரு உயிர் கொடுக்கணும், அந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னு எப்போவுமே இருக்கும். அதனால தான் மேபி உங்களுக்கு அப்படி தோணுது. ஆமாம், நாங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்கன்னு நாங்கள் வந்து பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கோம். கண்டிப்பாக. திரௌபதி 2 அப்படின்னும் போது 1 ஆல்ரெடி வந்திருக்கு. அதோட அந்த படம் வந்து அந்த டைம்ல நிறைய பெரிய டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு. அதோட பார்ட் 2 அப்படின்னும் போது அகைன் நமக்கு ஒரு தாட் வரும்ல, இது என்னென்னலாம் பேச போகுது இந்த படம் அப்படின்னா. எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். அதுல உங்களோட கேரக்டர் பாக்குறோம், அதாவது இந்த டைட்டில் நேமே நீங்க தான். ஸோ இப்போ அந்த திரௌபதி தேவி அது ஒரு பவர்ஃபுல்லான பேரே பவர்ஃபுல், பிளஸ் அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லாம் வருது இல்லை?
ஸோ இதை கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த டைட்டில் இதுவா நான் பண்றேன்னா அப்படின்றது? டைட்டில் வந்து நான் பண்றது வந்து அது பெருசா எனக்கு இதாகலை. பட் கேரக்டர் வந்து திரௌபதி தேவி தான் கேரக்டர் பேரும் டைட்டில் பேரும் சிமிலராக தான் இருக்கு. ஏன்னா இந்த அந்த கதை நீங்க வந்து பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கேரக்டர் சுத்தி தான் அந்த கதையே இருக்கு. ஸோ ப்ளஸ் இது அந்த ஒரு 14th century ஒரு பீரியாடிக் படம்ல ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி, அந்த சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேலாக எழுதியிருக்காங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்கன்னா எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கேரக்டர் வச்சு. சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஐ திங்க் ப்ராபபிளி ஐ வாண்டட் டு டூ திஸ் மூவி. என்னன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் போது இதுல வர தமிழ் இதுவுமே ரொம்ப இதுவா இருக்கு. ட்ரைலர் பார்த்தா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே, ஏன்? நான் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைலாகே எந்துதான். என்ன டைலாக்? நெருப்பில் இருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அப்படியா? ஓகே. நீங்க தான் டப் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் இல்ல. ஏன்னா எனக்கு செந்தமிழ் வந்து ரோல் ஆகல. ஸோ நான் வந்து மலையாளம், எனக்கு அந்த டச் இருக்கிறனால மலையாளம் கலந்த ஒரு தமிழ் வருது. ஸோ அது நம்ம டப்பிங் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஏதோ ஒன்று செட் ஆகல. அதுதான் இப்போ டப்பிங் கூட ஓகே, பட் நடிக்கும் போது சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப கிளியரான தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு ஷூட்ல இருந்தது? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு தான் அங்க போயிருந்தேன். இல்ல நீ படிச்சுட்டு போவீங்க. ஆமா. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் புதுசா இருக்கும். ஆமா ஆமா, எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு, டைலாகா நான் படிக்கும்போது சில வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வெரி சிமிலர் டு மலையாளம் வேர்ட்ஸ். அண்ட் சில வேர்ட்ஸ் கன்னடா வேர்ட்ஸும் இருந்துச்சு. ஆனா தெலுங்கு வேர்ட்ஸ் அவ்வளோ எனக்கு ஃபீல் ஆகல, படல. பட் இது 2 லாங்குவேஜ் எனக்கு தெரியறனால கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு அர்த்தம் புரியறதுக்கு. அது தவிர்த்து தமிழ் ப்ராப்பர் தமிழ் வேர்ட்ஸ் இருக்கு. அது வந்து எனக்கு என்னடா இது தமிழா, இது எந்த லாங்குவேஜ்னு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இந்த வேர்ட்? நிறைய இருக்குங்க, டைலாகா இருக்கும். ஓகே. இப்போ இந்த படத்துக்குள்ள நடிச்சிட்டு இருக்கீங்க போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்கும். உங்களோட படங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைல ட்ரைலர்லயே பாக்குறோம். ரொம்ப அப்படி நீங்க வர சீன் எல்லாத்துலயுமே அப்படி நெஞ்சத்திக்கிட்ட அப்படி அப்படி இப்படி பார்க்க இப்படிதான் வரீங்க. ஸோ பீயிங் உங்க பர்சனல் கேரக்டர் வேறவா இருக்கும், படத்தோட கேரக்டர் வேறவா இருக்கும். அதுக்கு மோல்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம்ல, அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ சார் வந்து கதை நரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சார் கூட வந்து சார் கதை நரேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. மோகன்ஜி சார். அதுக்கப்புறம் வந்து எந்த காலுமே இல்லை ஃபார் 2 months. ஐயோ. ஆமா. என்ன நினைச்சீங்க அப்போ நான் வந்து அப்பவே நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தேன். ஆமா, கண்ணாடி முன்னாடி நின்று இது நம்மளால பண்ண முடியுமா, ஏன்னா கதை கேட்டதுக்கு அப்புறம் இது பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸுக்கும் இருக்குங்க, ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் படம் பண்ணணும்னு எல்லா ஆக்டர்ஸுக்கும் இருக்கும். ஸோ அது வந்து நான் கண்ணாடி முன்னாடி நின்று போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து எங்களுக்கு இது பண்ண முடியுமா, இது பண்ண முடிஞ்சுதான் சூப்பராக இருக்கும் அப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் 2 monthsக்கு அப்புறம் எந்த காலுமே இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி இல்லை நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண, நான் இது லொக்கேஷன் பார்க்க போனேன், அதனால கால் பண்ண முடியலன்னு சொல்லி. ஸோ அந்த டைம் நான் நினச்சிட்டு பீரியட் படம்னால அவங்க வேற ஏதாவது ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் மூலியமா போயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டேன். ஆனா கடைசி என்கிட்ட வந்துருச்சு. ஜாலி. ஆமா. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா, எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சு இங்கே ஆஃபீஸில். ஸ்கிரிப்ட் ரீடிங் மாதிரி இருந்துச்சு. அதில் நானும் ரிச்சர்ட் சாரோட ஒரு காம்பினேஷன் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அது ரொம்ப டைம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் எந்த காஸ்டியூம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணோம். ஸோ அது ஒரு இதாக இருந்துச்சு, ப்ராக்டிஸாக இருந்துச்சு. ப்ளஸ் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. இப்போ நீங்க எனக்கு ஏதாவது ஒரு இந்த கேரக்டர், இந்த படம் தாங்க, இந்த படம் மாதிரியே இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த மாதிரியே நீங்க பண்ணுங்க. சில பேர் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, படத்தோட அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ரெஃபரன்ஸ். இந்த படத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை இந்த கேரக்டருக்கு. அப்போ நானா உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் திரௌபதி தேவி. ஸோ மென்டலி நான் வந்து சார் வந்து கதை சொல்லும் போது இவங்களோட நம்ம திரௌபதி மகாபாரத்தில் திரௌபதி எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக இருந்தாங்க, இன்ஜஸ்டிஸ்க்கெல்லாம் தட்டி கேட்டிருந்தாங்க, ரொம்ப போல்டான ஒரு உமன். அவங்களோட பெயின் எப்படி இருக்கும், அவங்களோட கோவம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும், எதில் அவங்க உடஞ்சிருவாங்க, எவ்வளோ உடையுவாங்க,
இதெல்லாம் நம்ம மென்டலி ஒன்று யோசிச்சு வச்சு பண்ணது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லாமே மென்டல் ப்ரிப்பேரிங் தான். அண்ட் ரிச்சர்ட் அண்ட் மோகன்ஜி அவங்களோட காம்பினேஷன் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். லைக் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதை பத்தி நம்ம அதுக்குள்ள நான் இப்போ போகல. பட் அவங்களுக்குன்னு ஒரு காம்போ இருக்கு, ரெகுலரா அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் காம்போ எப்படி இருந்தது? ஆக்சுவலி வெளியில ஒரு இப்போ இங்க சொன்னீங்கல்ல வெளியில ஒரு இமேஜ் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு இது இருக்கு எனக்கு, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருந்துச்சு, நான் இதுக்குள்ள போறேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை எனக்கு, எதுவுமே இல்லாம நான் இதுக்குள்ள போறேன், என்ன வந்தா என்ன நம்ம பார்ப்போம்னு சொல்லி தான் போனேன் இதுக்குள்ள. ஸோ வேற தான் உள்ள போறீங்க? அப்படிதான், ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாம. ஆனா போன ஃபர்ஸ்ட் நம்ம ஷெட்யூலே வந்து மும்பை ஷெட்யூல்ல போனேன். அப்போ நான் வந்து இங்க தமிழ்நாட்டிலே படம் எடுக்கிறதுக்கு பீரியட் படம் எடுக்கிறது ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்கும். இதுல மும்பையில போய் என்ன ஏதாவது நடக்குமா அப்படியெல்லாம் யோசனை இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் ரிச்சர்ட் சாரை வந்து நான் இங்கே ஆஃபீஸ்லேயே மீட் பண்ணி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ரிஹர்சல் எல்லாம் பண்ணனால எனக்கு அவரை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டோம். ஒரு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது. அவ்வளோ ஜாலியாக கூலா தெரியும்ல, ஒரு வித் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஆமாம் ஆஃப்கோர்ஸ் ஆமாம். ஸோ அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக தான் இருப்பாங்க. செட்லேயே ரொம்ப காமான பர்சன் அவங்க தான். அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா கூட அது பிரச்சனை இல்லைங்க அதை பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது மோகன் சார் மேலே. ஸோ நான் வந்து இந்த செட்டுக்குள்ளே போகும்போது மும்பையில் சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நான் சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு 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 டோர் ஓப்பன் பண்ணால் எல்லாமே ரெடி. ஆர்ட் ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரு, அந்த இது தீ, அந்த அட்மாஸ்பியரு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஆர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து லைட்ஸ், கேமரா எல்லாமே ரெடியாக இருக்கும். நான் தான் லேட்டாகி வந்த மாதிரி தோணும் எனக்கு. நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் பிடிச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாரும் ரெடி. என்னோட ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. எல்லாரும் ரெடி, கேமரா ரெடி, ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போதும் மாதிரி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ கிளாரிட்டி, நீங்க நம்ப மாட்டீங்க. குரூ வந்து பெரிய குரூ, ரொம்ப பெரிய குரூ. நான் இவ்வளோ பெரிய குரூல ஒர்க் பண்ணதில்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அந்த குரூலே எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இருந்துச்சு. நீங்க குரூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. மோகன் சார் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் மெயின்டைன் பண்றாங்க, மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்றாங்க, கேமராமேனு எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு கிளாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஆர்டிஸ்ட் கிட்டேயும் அந்த கிளாரிட்டி, அந்த கம்ஃபர்ட், எனக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்றது. நீங்க ரிச்சர்ட் சாரோட ஒர்க் பண்ற போது ஏதாவது ஸ்னீக் பண்ணிருக்கீங்களா சார்? அஜித் சாரை பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காரு ஷாலினி மேம் இப்படி அது மாதிரிலாம் எதுவும் பேச? எனக்கு அவரை பார்க்கும் போதே ஷாலினி மேம் பாக்குற மாதிரி தான் லைட்டாவா அப்படியே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. நான் வந்து கேமரால போட்டோ எடுக்கும் போது ஏதாவது ஷாலினி மேம் கூட பக்கத்துல என்னன்னா இப்படிதான் இருக்கும்ல யோசிச்சு எல்லாம் பார்த்திருக்கேன். ஓகே, மத்தபடி அந்த மாதிரி எதுவும் பேசிருக்கீங்களா? அவங்களோட அந்த சிஸ்டர் பிரதர் பாண்ட பத்தி எல்லாம் எதுவும் பேச இல்ல. அது அவங்க கூட இருக்கும் போதே அவங்க பேசுவாங்க, கால் எல்லாம் பேசும்போது தெரியும். ஆமா ஆமா, ஓகே, நார்மல் அவங்க கால். அது நான் அதை பத்தி எதுவுமே பேசினது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டா இருக்கும் நீங்க பார்த்த வரைக்கும்? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க கால்ல இருப்பாங்க, பேசுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நல்லா தான் இருக்கும். ஆமா, நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அஜித் சாரோட கார் ரேஸ் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோம். எங்களுக்கு அதான் ஆசை. கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ படம் நடிச்சு முடிச்சிட்டோம்ல, இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆயிட்டு சார் அந்த துபாயில ஒரு ரேஸ் ஒன்று போகுதே அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, நான் கேட்டு பாக்குறேன். என்னால போக முடிஞ்சா நீங்களும் வாங்க. தெய்வங்க நீங்க, கண்டிப்பா வந்துட்டேன். ஐயோ, மோகன்ஜி அவர்களோட படம் அப்படின்னும் போதே கூட ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அதை வச்சு சில விஷயங்கள் பேசும். அதை நான் சரி தப்புன்ற ஆங்கிள்குள்ள போல, இதுல யாரு சரி யாரு தப்புன்ற ஆங்கிள்குள்ள போல. பட் அவர் படம் வந்ததுன்னா ஒரு டாக்கு கிரியேட் பண்ணும், நெகட்டிவோ பாசிட்டிவோ அது ஒரு டாக்கு கிரியேட் பண்ணும். ஒரு விஷயம் என்ன சொல்றது, ஒரு விஷயத்த சார்ந்த ஒரு இதுவா இருக்கும்னா அவர் மேல ஒரு கிரிட்டிசிசம் இருக்கப்படுது, இது எல்லாமே இருக்குதான். பட் நம்ம உள்ள போறோம் அப்படின்னும் போது நம்ம யூஆர் இந்த இனிஷியல் கெரியர் ஒரு 3 படம் பண்ணியிருக்கீங்க, இந்த இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நம்ம உங்களுக்கு
ஏதாவது ஃபீல் ஆயிருக்கலாம், ஏன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன ஏது அப்படின்றது. என்ன ஓடுச்சு மைண்டுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் அப்படின்றது? அவரு முதல்லயே சொல்லிட்டாங்க என்கிட்ட, இவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த நான் சொன்ன நரேஷன் மீட்டிங்ல என்னை பத்தி இதெல்லாம் இருக்குங்க, இப்படி எல்லாம் இருக்கு, வெளியில என்னை பத்தி இதுதான் டாக், உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவரை பத்தி வெளியில என்ன பேசுறதும் எனக்கும் அதுல எந்த சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆர்டிஸ்டா போறேன், என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு வரேன், எனக்கு அவ்வளவுதான் திங்கிங்கே இருக்கு. மற்றபடி அவரை பத்தி நான் அவரை எப்படி பார்த்துருக்கேனோ, அவரு நீங்க வெளியில மீடியால அவரு பேசுற மாதிரி ஒரு ஆளே கிடையாது. உள்ளுக்குள்ள இஸ் a very பூக்கின்னு சொல்லுவாங்கல்ல. பூக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் மோகன்ஜி அவர்களை பூக்கின்னு சொன்னது வந்து இதுதான் முதல் தடவை. பூக்கி தாங்க அவரு. அவங்க வந்து அவங்க வைஃபும் குழந்தை எல்லாம் பார்த்துருக்க விதமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்களும் செட்டில் இருப்பாங்க, வைஃபும் குழந்தை எல்லாரும் ஃபேமிலியோட வருவாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்டிஸ்ட் கூட அந்த ஜாலியா நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் சீன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்னால பண்ண முடியல, அவ்வளோ நர்வஸ். ஏன்னா எல்லாரும் ரெடியா இருக்காங்க, நான் மட்டும் ப்ரிப்பேர் இல்லை. ஃபர்ஸ்ட் சீனு ஃபர்ஸ்ட் டைலாக் வரல எனக்கு அப்படியே. ஆனா அவரு வந்து நீங்க டைம் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் எடுங்க, அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்றாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, என்னால முடியலன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அவங்க எனக்கு அந்த ஸ்பேஸ் அந்த டைம் கொடுத்துச்சு. அந்த ஸ்பேஸ்னால மட்டும்தான் என்னால் அந்த ஃபுல் படமே அந்த அந்த கம்ஃபர்ட்டோட என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவரை பற்றி எனக்கு இதுதான் தெரியும், அவங்க கூட ஒர்க் பண்ணது. வெளியில் கான்ட்ரவர்சின்னு சொல்கிறது, இப்போ வந்து கான்ட்ரவர்சினா என்ன? பேசிக்லி ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி உண்மையா பேசுறாங்கன்னா சில பேருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து என்னை பத்தி நான் இப்படிதாங்கன்னு சொன்னா மேபி உங்களால சொசைட்டினால அதை அக்செப்ட் பண்ண முடியாது, நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனாலதான் அந்த கான்ட்ரவர்சியே வருதுன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங். அது தவிர்த்து அவர் ஆஸ் அ பர்சனா ஆஸ் அ டைரக்டரா எனக்கு நான் பார்த்ததை வச்சுட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அவங்க பத்தி வெளியில என்ன, அது அவங்க ப்ரீவியஸ் படம்னால இருக்கலாம், நான் அதுல இல்ல. ஆமா, பேனர் வெளியில இருக்குது, ஸ்கிரீன் உள்ள போனா இவ்வளவு நாள் அந்த இதுல நம்ம பிடிச்சவங்க எவ்வளவு பேர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் யாரா சொல்லுங்களேன்? சூர்யா சார். எவ்வளவு வாட்டி நம்ம சூர்யா சாரோட ஸ்கிரீன்ல நம்ம பார்த்து பயங்கரமா கத்தி என்ஜாய் பண்ணிருக்கோம். இப்போ அதே ஸ்கிரீன்ல நம்ம வரப்போறோம், நம்ம படம் வருதுன்னும் போது ஹவு ப்ரவுட், ஹவு எமோஷனல்? ஐ எம் வெரி ப்ரவுட். நான் நினைச்சு கூட பார்க்கல, லைக் 2 years ago நான் இந்த இடத்துல இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் வெரி எமோஷனல், அவ்வளோதான் சொல்லுவேன். தவிர்த்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் எனக்கு. ஏன்னா அதோட ஹார்ட் ஒர்க் இருக்கு, அதோட நான் எவ்வளோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது, அதெல்லாம் பர்சனல். ஸோ அத்தனை விஷயம் தாண்டி இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் என்ன பெருசா, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிதான் தோணும். பட் எனக்கு இது பெருசு. இப்போ ஒரு ஆசை இருக்குல்ல, இவங்களோட இந்த காம்போல டீமை பார்க்கணும், இந்த டைரக்டரோட படம் பண்ணணும், இந்த ஆக்டரோட படம் பண்ணணும்னு ஒன்று தோணும்ல. ஒரு காம்போ, ட்ரீம் காம்போ, ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர், இந்த காம்போல நான் படம் பண்ணணும் அப்படின்னா யாரை சொல்லுங்க? ஆக்டர் வந்து சூர்யா சார். புரிஞ்சிருச்சு. சூர்யா சார். சூர்யா சார். பட் அது ஒரு பிக் ட்ரீம், டெஃபினெட்லி, ஹோப்ஃபுல்லி. பட் டைரக்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் எனக்கு நிறைய டைரக்டர்ஸை பிடிக்கும், நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க்குக்காக நான் இப்போவும் காத்துட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு கம் வித் நியூ ஐடியாஸ். நிறைய டைரக்டர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜன் சார், அவங்க குமாரராஜா சார், அவங்களோட சூப்பர் டியூலக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஐம் லைக் நானும் ஒரு ஏலியன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏதோ அவங்க படத்துல நடிக்கணும். தென் அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ் சார், அவங்களோட கண்டென்ட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய யங் அப்கமிங் டைரக்டர்ஸோட கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஐ எம் ஓப்பன் டு ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ் ஆல்சோ. சூப்பர். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் ஐ டோன்ட் மைண்ட் தட். சூப்பர். வந்து பெரிய ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து நீங்க சொல்லும் போதே புரியுது, ஒரு நோவேர் ஃப்ரம் இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு அதர் இண்டஸ்ட்ரியில ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி.